ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட் 28/1/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் நீட் UG 2026 நீட் அப்ளிகேஷன் போடுவதற்கு தேவையான ஒரு கம்ப்ளீட் மேனுவலை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டோம். ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்டு என்ன, எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் எல்லாமே. இப்போது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கேபியில் வேணும், எப்படி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயார்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக போட்டிருக்கிறோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீட் UG 2026 ஒவ்வொரு அப்டேட்டும் தவறாமல் உங்களுக்கு வீடியோவாக வந்துடும். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த தகவல் உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2026 நம்ம நீட் அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. முன்கூட்டியே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்குது, இன்னமும் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது, எதெல்லாம் மிஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத தயார்படுத்திக்கிறதுக்கும் அப்ளிகேஷன் போடுறதுக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா மற்றும் பிற மாநிலங்களில் உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னா அங்கேயும் கலந்துக்கிட்டு அட்மிஷனை முடிச்சுட்டு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு 1-to-1 கைடன்ஸ் பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். இது ஒரு பேக்கேஜாக கொடுத்துட்ருக்குறோம். இது இப்போது 5ஆம் ஆண்டை நோக்கி நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பேராதரவுடன் உங்களுக்கு இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இதனை பற்றிய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ என்னென்ன தகவல், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத 2025 அடிப்படையில் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ நீட் அப்ளிகேஷன் போடுறதுக்கு மொத்தமாக 10 ஸ்டெப் இருக்குது. ஓகேங்களா? இந்த 10 ஸ்டெப்பை ரெஜிஸ்டர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதாவது 3 இமெயில் ஐடி, 3 மொபைல் நம்பர், அதில் ஒரு மெயில் ஐடியும் மெயின் ஃபோன் நம்பரும் கொடுக்கணும். உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், ஐடென்டிட்டி டீட்டெயில் அப்படிங்கிறது உங்களுடைய ஆதார் கார்டு, அப்பார் கார்டு க்ரியேட் பண்ணிக்கணும். இது போன வருஷம் கம்பல்சரி கிடையாதுன்னு சொன்னாங்க. இந்த வருஷம் எப்படிங்கிறது தெரில. அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர், எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற தகவல். அதுக்கப்புறம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்னால் +2 மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டர்ஸ் இருப்பாங்க. இல்லை லாஸ்ட் இயர் எனக்கு சீட்டு கிடைக்கல, டைம் பீயிங் நான் ஏதாவது ஒரு பிஎஸ்சியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு என்ஜினியரிங் கோர்ஸோ படிச்சுட்டு இருக்கிறேன், இப்போ நான் திரும்பவும் எழுதுகிறேன் அப்படின்றவங்க இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அப்புறம் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் இருந்தால் அதுவும் கொடுக்கணும். அப்புறம் எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில், அப்லோடு த டாக்குமெண்ட், ஃபைனல் சப்மிட் அப்படின்னு 10 ஸ்டெப்பில் நீங்கள் 1 by 1 கொடுக்கணும். சரி, இதெல்லாம் முடிச்சாச்சு சார் அப்படின்னா அதுக்கு நம்ம டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணுவோம், அதையும் நீங்கள் பார்த்துருங்க. இப்போது அப்லோடிங் டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது JPG ஃபார்மேட்லேயோ இல்லை JPEG ஃபார்மேட்லேயோ 10 to 200 KB நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டு. அதுக்கப்புறம் 10 கைவிரல் ரேகை, இதுக்கு ஸ்பெசிமன் அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்குறேன். அதுவும் 10 to 200 KB இருக்கணும். சிக்னேச்சர், இது 10 to 50 KB இருக்கணும், அதாவது மாணவருடைய கையொப்பம். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அறிவிப்பு வந்த பிறகு போய் எடுங்க. இல்லை சார் நான் லாஸ்ட் இயரே எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா ஸ்டூடியோவில் கொடுத்து அதில் அந்த ஃபோட்டோவுக்கு கீழே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இல்லை போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுடைய நேம் ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் டேக்கன், அதாவது அறிவிப்பு வந்த நாளுக்கு பிறகு நீங்கள் எடுத்த மாதிரி அதில் பிரிண்ட் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஸ்டூடியோலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோனுடைய சாஃப்ட் காப்பியும் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம்
போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 10 to 200 கேபிக்குள்ளே. கேட்டகரி சர்டிஃபிகேட்டுங்கிறது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டு. இது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 50 to 300 கேபிக்குள்ளே இருக்கணும். அப்புறம் 10th மார்க் ஷீட். இந்த 10th மார்க் ஷீட் பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 50 to 300 கேபிக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு அப்லோடு 10th சர்டிஃபிகேட். இந்த இடத்துல உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டும் ஒன்று தான், 10th சர்டிஃபிகேட்டும் ஒன்று தான். ஒரு சில இடங்களில் இல்லைன்னா பழைய கோர்ஸ் படித்தவங்களுக்கு மார்க் ஷீட் தனியாக இருக்கும், சர்டிஃபிகேட் தனியாக இருக்கும். அதுக்காக ரெண்டையும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு வருஷம் இதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதனால் இதை பற்றின தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், டெமோ வீடியோ போடும்போது தெளிவாக சொல்கிறேன். இந்த வருஷம் இதில் ஏதாவது மாற்றம் செய்கிறாங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் 8வது பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் ஆதார் கார்டை கொடுக்கலாம், இல்லை உங்களுடைய பாஸ்போர்ட்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று 50 to 300 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபைல் சூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஆவணங்கள் இந்த 8 தான். திரும்பவும் சொல்கிறேன், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10 கைவிரல் ரேகை, கையெழுத்து, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட் எஸ்சியா இல்லை எஸ்டி கேட்டகரியா, பிடபிள்யூடி கேட்டகரியா, ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸா, அதுதான் வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட், 10th சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு. இப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு என்டிஏ கண்டக்ட் பண்ண கியூட் எக்ஸாம் ஆகட்டும், ஜேஇஏக்கு அப்ளை பண்ணவங்களுக்கும் தெரியும். இதில் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் ஆகிருக்கும், உங்களுடைய சிக்னேச்சர் அப்லோட் ஆகிருக்கும். கூடுதலாக கேப்சர்டு ஃபோட்டோகிராஃப் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஃபோனில் இருந்தோ இல்லை உங்கள் லேப்டாப்பில் இருந்தோ உங்களுடைய வெப் கேமராவில் இருந்தோ, இப்போது என்னுடைய ஃபேஸ் இங்கே சர்க்கிளாக தெரியுது இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஃபோன்லேருந்து கேப்சர் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை சார் என்கிட்ட ஃபோன் இல்லைன்னா நான் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரில் செஞ்சிட்ருக்கிறேன், நான் வேற ஒரு பக்கம் இருக்கிறேன், எங்கள் அப்பா தான் பண்ணிகிட்ருக்காரு, இல்லை யார் மூலமாவது நான் செஞ்சிட்ருக்கிறேன், நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், அப்ளிகேஷன் வந்து ப்ரௌசிங் சென்டரில் என் அண்ணனோ தம்பியோ இல்லை வேறு யாராவது செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து உங்களுக்கு அந்த QR கோடை வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஏதாவது மூலமாக உங்களுடைய ஃபோனுக்கு ஷேர் பண்ணால் அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய ஃபோன் மூலமாக நீங்கள் ஃபோட்டோவை கேப்சர் பண்ணி திரும்பவும் வாட்ஸ்அப் மூலமாகவோ மெயில் மூலமாகவோ அனுப்பிச்சுட்டிங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். இன்னமும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது யூபிஐனுடைய QR கோடு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அந்த QR ஸ்கேனரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் லைவாகவே நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஃபோன்லேருந்து அப்படியே கேப்சர் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். இதை பற்றி தெளிவாகவும் உங்களுக்கு டெமோ வீடியோ கொடுத்துட்றேன். இப்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதாவது அப்லோட் பண்ணுறது இங்கே ஸ்கேன் ஆகிருக்கும். 10 கைவிரல் ரேகை, உங்களுடைய கையெழுத்து. தெரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி காமிச்சிட்றேன். 10 கைவிரல் ரேகை, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய கையெழுத்து ஸ்கேன் ஆகிருக்கும். இதுதான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி கேண்டிடேட்டினுடைய நேம், டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப், கேண்டிடேட்டினுடைய நேம் அப்படின்னா உங்களுடைய பெயர் ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட். அப்படியே நீங்கள் ஸ்டுடியோவில் சொல்லி டைப் பண்ணி எந்த டேட்டில் ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட் அப்படிங்கிறது என்டிஏ ரிலீஸ் பண்ணுற நீட் 2026க்கான அதிகாரப்பூர்வ தேதிக்கு பிறகு தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோலையும் அதே மாதிரி உங்களுடைய பெயர் ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட், எந்த தேதியில் ஃபோட்டோ எடுக்கப்பட்டது, அந்த தேதி அப்படிங்கிறது நீட் தேர்வு அறிவிக்கப்பட்ட பின்னர் தான் நீங்கள் எடுக்கணும். சரி, அடுத்த விஷயம், இப்போது இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போது
உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்குதா, அதை வந்து ஓடிபி கொடுத்து மொபைல் நம்பரை ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இமெயில் ஐடி கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதுக்கு இமெயிலுக்கு ஒரு ஓடிபி கொடுத்து அதையும் வெரிஃபை பண்ணிக்குவாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதுக்கு அந்த ஆதாரை நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போது நீங்கள் அப்டேட் பண்ணும்போது எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி கொடுத்து ஆதார் அப்டேட்டும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆதார் கார்டு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு வெரிஃபிகேஷன், ஆதார் வெரிஃபிகேஷனுக்கான பேஜ். இந்த மாதிரி 10 ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், 1 by 1 செக் பண்ணணும். இப்போ ஜேஇஇ எழுதினவங்க, ரிப்பீட்டர்ஸ், கியூட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த அப்ளிகேஷன் போட்டதுக்கான அனுபவம் இருக்கும். புதிதாக நான் இனிமேல் தான் போட போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ மிக மிக முக்கியமானதாக இருக்கும். ஒவ்வொரு ப்ராசஸ் முடிஞ்ச உடனே கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். எந்த ஸ்டெப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலையோ அது இன்கம்ப்ளீட்டுன்னு வரும். சரி சார், இப்போது இதெல்லாம் ரைட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேட் ஆஃப் பர்த்து வெரிஃபைடு, கார்டியன் நேம் வெரிஃபைடு, மொபைல் நம்பர் வெரிஃபைடு, இமெயில் ஐடி வெரிஃபைடு, அட்ரஸ் வெரிஃபைடு, இந்த மாதிரி ஜெண்டர் வெரிஃபைடு. ஒவ்வொன்றா நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே கொடுத்து சப்மிட் அண்டு சென்ட் ஓடிபி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா எடிட் பண்ணிவிட்டு திரும்பவும் மாற்றிட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது இதெல்லாம் கரெக்டு பார்த்துட்டேன். எனக்கு எந்த தேதியில் நீட் எக்ஸாம் வரலாம் அப்படின்னா இதற்கு முந்தைய 3 ஆண்டுகளினுடைய டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எந்த டேட்டில் உங்களுக்கு அறிவிப்பு வந்துச்சு அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து சிக்னேச்சர், அதே போல் 10 கைவிரல் ரேகை, இதெல்லாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஸ்பெசிமன். சரி, இப்போது 2024 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த தேதி February 9, தேர்வு நடந்த தேதி மே மாதம் 5ஆம் தேதி. 2025 February 7, 2025 NTA நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. தேர்வு நடந்த தேதி மே 4ஆம் தேதி. இந்த ஆண்டு எக்ஸ்பெக்டட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் டேட் என்ன அப்படின்னா ஜனவரி 31 February 7க்குள்ளே, அதாவது இந்த வார இறுதியிலிருந்து பிப்ரவரி முதல் வாரத்துக்குள்ளே எந்த நேரத்திலும் அறிவிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்வு நடைபெறும் நாள் முதல் ஞாயிற்றுக்கிழமை மே மாதம், அதாவது 3ஆம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதற்கேற்றாற் போல மாணவர்களும் பெற்றோர்களும் தயார்படுத்தி கொள்ளுங்கள். இப்போது ஃபீஸ் எவ்வளோ கட்டணுங்கிறத ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். 1700 ரூபாய் ஜென்ரல் கேட்டகரிக்கும், இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரிக்கு 1600 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி தேர்ட் ஜெண்டருக்கு வந்து 1000 ரூபாயும், அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு 9500 ரூபாயும் நான் ரீஃபண்டபிள் எக்ஸாம் ஃபீஸு கட்டணும். ஓகேங்களா? இது வந்து திரும்ப கிடைக்காது. நீங்கள் என்ன கேட்டகிரிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்றாற் போல் நீங்கள் பணம் கட்டணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 2025 தகவலினுடைய அடிப்படையில் நம்ம மேக் பண்ணியிருக்கிற நீட் யூஜி 2026க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். 2026 இது ஏதாவது மாற்றம் இருந்தால் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்றேன். தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸை பெய்டு சர்வீஸாக பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ என்ன முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம்.
இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 ருபீஸ். ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஷின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.